வாங்க ஃபைலில் 9 நிலம் நேர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வாழைத்தண்டு இந்த மாதிரி மெலிசாக சீவினீங்க அப்படின்னா நடுவில் இந்த மாதிரி நார் வரும், அதை எடுத்துருங்க. அதை எடுத்ததுக்கப்புறமா ஒவ்வொரு தடவை அரியும் போதும் மறக்காமல் நடுவில் இருக்கிற சக்கையை நீங்கள் எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் அரியணும். அரிஞ்சு இந்த மாதிரி எடுத்துருங்க. நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு படி அதை வச்சு நல்லா குத்துங்க. படி இல்லை அப்படின்னா நீங்கள் டம்ளர் வச்சு கூட குத்திக்கலாம். நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொடுசாக வந்துடும். அது நீங்கள் நிறைய டைம் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி பொடுசாக வந்துடும். இது நீங்கள் அப்படியே போடலாம். இப்போ நடுவில் இருக்கிற அந்த நார் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் க்ளீன் பண்ணுறதுல தான் இருக்குது மேட்ரு. இந்த மாதிரி நல்லா கையில் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்கள், நல்லா சக்கையாட்டம் இருக்குது பாருங்கள். நல்லா இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு 4 அல்லது 5 தடவை நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற சக்கை வந்துடும். இந்த மாதிரி குச்சி இல்லை அப்படின்னா நீங்கள் கரண்டியால் கூட இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு வராது. குச்சி வச்சு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். பாருங்கள், நல்லா வந்ததுக்கப்புறம் அதில் கிழங்கு இருக்கும், அதை எடுத்துருங்க. இப்போ இந்த சக்கையை தூக்கி போட்டுருங்க. ஒரு 5-6 தடவை நல்லா இந்த மாதிரி மறக்காமல் செய்யுங்க. செய்யாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிடவே முடியாது. வாழைக்காயில் பொரியல் செய்கிறத விடவே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு இப்போ பாருங்கள், நான் கடைசியே கிண்டுறேன். கடைசி தடவை கிண்டும் போது ஒன்றுமே வரல. இப்போ வாழைக்காயில் பால் இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி வாழைத்தண்டுலேயே இருக்கும். அதை சுத்தம் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கையால் கிளஞ்சிங்க அப்படின்னாலே அது வந்துடும். பாருங்கள், தண்ணி கலரை பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பால் வருதுன்னு. இதை நீங்கள் மிக்சியில் அரைச்சி குடிச்சிங்க அப்படின்னா கிட்னி ஸ்டோன் இருக்குது இல்லைங்களா, அதுவும் சரியாயிடும். நீங்கள் பொரியல் செஞ்சு சாப்பிட்றதும் அந்த அளவுக்கு நல்ல ஹெல்த்தியாக தான் இருக்கும். இப்போ வானல் வச்சு வானல் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டு கொஞ்சம் கடலப்பயிறு 4 வரமிளகா போட்டிருக்கேன். இப்போ அலசி வச்சுருக்க கிழங்க நல்லா தண்ணி வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சக்கை எதுவுமே இல்லை, நல்லா சுத்தமாக இருக்குது. நல்லா இந்த அளவுக்கு நல்லா தண்ணி வடிகட்டிட்டு போட்டு கொஞ்சம் உப்பு ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. கிழங்கு எல்லாமே இழுத்துக்கிட்டு உப்பு கைக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் யாருமே சாப்பிட முடியாது. கொஞ்சமாக போடுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி நல்லா சுண்டிடும். பொரியல் தயாராகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.